वो प्राइवेट है, मैं इसको नहीं लेते, वो रिस्क है। ओके ओके ठीक है अंडरस्टैंड, थैंक यू। नहीं वो उसका फ़ोटो लेना चाहिए। यूट्यूब। हाँ हाँ तुम आएगा, हाय बता दो। ஓடிட்டான் யூடியூப்பில் வருவேன்னு சொன்னோன்னா ஓடிட்டான். பையா தும் ஆயேகா. ஸோ கேர்ஃபுல்லாக தான் பார்க்க வைக்கணும். ஸோ இன்றைக்கி உள்ள மிஷன் என்னென்னா திருட்டுத்தனமான ட்ரோன் ஷாட்ஸ். இதுதான் இன்றைக்கி உள்ள மிஷன். இந்த மிஷன் ஓபி ஆகுதா இல்லை பிபி ஆகுதான்றதை பார்க்க போகிறோம். So guys, welcome back to another episode in 6FOOTRIDER YouTube channel. So வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக ஒட்டியிருப்பான் பாருங்கள், 6FOOTRIDER அப்படின்னு போட்டு. சரிங்களா? சரி, இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோவாவில் கலாங்குட்டா பீச்சில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து கலாங்குட்டை பீச்சில் பக்கத்தில் இங்கே வந்து மிலிட்ரி ஏரியா இருக்குது. ஸோ இங்கெல்லாம் எந்த ட்ரோனுமே பார்க்க விடக்கூடாது. அப்படியே நம்ம தள்ளி போயிட்டு போர்வோரிம்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே வந்து மேப் செட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு அதுவும் கடல் ஓரமாக நம்ம போவோம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ போகிற வழியில் இந்த ரோடு வேணாம் தாயே, இந்த ரோட்லேயே போவோம். சரி, இங்கே போயிட்டு நம்ம இந்த ரோடு எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். ஃபாஸ்டஸ்ட்டு ரூட் 28 minutes. ஸோ கைஸ், கோவாவில் வந்து ஒரு ஹிடன் லொக்கேஷன் இருக்குது. ஸோ அந்த ஹிடன் லொக்கேஷனை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சால் கேப்சர் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். 27 minutes. ஸோ வெளிச்சம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வெளிச்சம் இருக்கும். ஸோ 27 minutesல வந்து அந்த ஒரு ஹிடன் லொக்கேஷன். ஸோ ஹிடன் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வோரிம் மிலிட்ரி, கோவாவோட மிலிட்ரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஃபோர்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து ட்ரோன்லாம் பறக்க விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைட்டு கட் பண்ணோன்னா ஒவ்வொரு பீச்சு, எப்படி நம்ம ஈசிஆர் ரோடு ஓஎம்ஆர் ரோட்டில் வந்து ஒன்று கட் பண்ணால் ஒன்று நீலாங்கரை பீச்சு, இன்னொன்று கொட்டிவாக்கம் பீச்சு, இன்னொன்று பாலவாக்கம் பீச்சுன்னு இருக்குமோ, அதே மாதிரி கோவாவில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கலாங்குட்டை பீச்லேருந்து வந்தோம். அப்படியே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே பாகா பீச் இருக்கும். அப்படியே வந்து ஒவ்வொரு காண்டோலிம் பீச் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பீச் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு சந்து திரும்பினா ஒரு பீச்சு. ஸோ பீச்சுக்கு வந்து ஐடென்டிக்காக ஒரு பேர் வச்சுருக்காங்க, அந்தந்த பேர். ஸோ ஒவ்வொரு பீச்சில் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆள் தங்குறாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து பர்டிகுலராக சில பீச்சில் இருக்காங்க, ஃபாரினர்ஸ் பர்டிகுலராக இன்னொரு பீச்சில் இருக்காங்க. கொஞ்சம் நம்ம போகக்கூடிய டெல்டின் ஜாக்கோட கப்பலோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்ன்ற பாருங்கள், ட்ரோன் ஷாட்ஸு. ஐடி கேமில் வேலை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட்ஸுக்கும் ட்ரோன் ஷாட்ஸுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு. சரி, ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கப்பலில் போகிறோம். எப்படி கப்பலில்? ஓன் வெஹிக்கிள், லீவ் வே ப்ளீஸ், யூ ரெண்ட் பைக், ஐ ஆம் ஓன் வெஹிக்கிள். ஆத்தாடி வழி விட மாட்டாங்க போலையே. ரைட் அடிச்சு விடு. இண்டிகேட்டர் ப்ரைடு. ஸோ இந்த ஷிப்பையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, கசினோ ப்ரைடு. இதுவுமே சூப்பராக இருக்கும். டோன்ட் வரி, எல்லா கப்பலையும் நம்ம காட்டுவோம். ஆனால் இப்போ போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரியும் இட்ஸ் வெரி ரிஸ்கி. பட் நம்ம வந்து யாரோட பர்சனலாக நம்ம எடுக்க போகிறதில்ல. நார்மலாக கோவாவில் இருக்கிற ஷிப்பு, கோவாவில் இருக்கிற பிரிட்ஜு, இதை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டு அட்ராக்ட் டூரிசம். ஸ்பீடு பிரேக்கர். இந்த ஊரில் வந்து இன்னும் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா எப்படி நம்ம ஊர்லேயும் சரி இல்லை வேறு ஊர்லேயும் சரி, முன்னாடியே எப்படி ஸ்பீட் பிரேக்கர்னு ஒரு சிக்னல் காமிச்சிட்டு ஒரு 100 meters தள்ளி தான் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். இது நீங்கள் எங்கே வேணுமோ நோட் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், கர்நாடகா, மகாராஷ்டிரா, எங்கே இருந்தாலும் இருக்கட்டும். பட் கோவா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா
ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா அங்கேயே காட்டுது, அங்கேயே வச்சுருக்காங்க போர்டை குத்தி. இந்த முன்னாடியே போட்டு அலர்ட் பண்ணுவோம்லாம் இல்லை, அலர்ட் அலர்ட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க போல். வாரே வா, ஜாலியாக இருக்காங்க கைஸ். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பழைய கோவா விளாக்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பைக்கர் போகிறாரு, ஒரு சல்யூட்டை வச்சுருவோம். தடி சிலிண்டருக்காக போராட்டம், கோவா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி கேம்பெயின் அகெயின்ஸ்ட் ப்ரைஸ் ரைஸ். ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை ஃபியூல் ப்ரைஸஸ், கார்பரேட் கட் ஸ்லாஷஸ். ப்ரோ ஸோ கேர்ஃபுல்லாக தான் பார்க்க வைக்கணும். ஸோ இன்றைக்கி உள்ள மிஷன் என்னென்னா திருட்டுத்தனமான ட்ரோன் ஷாட்ஸ். இதுதான் இன்றைக்கி உள்ள மிஷன். இந்த மிஷன் ஓபி ஆகுதா இல்லை பிபி ஆகுதான்றதை பார்க்க போகிறோம். சில்லு காற்று அடிக்குது, கடல் இங்கே தான் இருக்குது போல். இதோ இருக்குது பாருங்கள் கடல், அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் கொய்யால. கப்பல் கொஞ்சம் அதுக்கிட்ட போவோம், அந்த பிரிட்ஜையும் நம்ம எடுக்க முடியுதான்றதை பார்ப்போம். என்ன பாஷாடா பேசுகிறீங்க? இது வந்து போர்ட்டு, மீன் மார்க்கெட்டு, நம்ம ஊர் காசிமேடு மாதிரி. இது வந்து கோவாவில் உள்ள காசிமேடு. ஓகே, ஃபிஷர்மேன்ஸ் மார்க்கெட்டிங் சொசைட்டி, கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? எப்படி நானும் அறிவாளி ஆகிட்டேன் இப்போலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க ரேசர், மிலிட்ரி ஹெல்மெட்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. லெவல் 3 ஹெல்மெட் வாங்குங்க, லெவல் 2லே இருக்கீங்க இன்னும். இதோ இருக்குது பாருங்கள் கப்பல், இதெல்லாம் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க முடியுதான்றதை கேட்போம். விட்டாங்கன்னா எடுப்போம், இல்லைனா வேணும். வாங்க. इसका ओनर किधर है? हाँ सर ये होटल है या घर है सर? ये घर है सर। मुझे एक फ़ोटो लाना है इधर से, शिप को इधर से ही लाते हैं सर फ़ोटो। मैं वो प्राइवेट है, मैं इसको नहीं लेते, वो रिस्क है। ओके ठीक है अंडरस्टैंड, थैंक यू। नहीं वो उसका फ़ोटो लाना चाहिए। यूट्यूब हाँ तुम आएगा, हाय बता दो। ஓடிட்டான், யூடியூப்பில் வருவேன்னு சொன்னோன்னா ஓடிட்டான். भैया तुम आएगा, तुम यूट्यूब में आएगा? नहीं, ஏண்டா பயப்படுற? சரி ஓகே பாய், டாட்டா. அப்பா சொல்லிட்டான்டா, அப்பா சொல்லிட்டு தானடா எடுக்கிறேன், ஏன்டா அப்படி படுத்துற? சரி போவோம். ரெஸ்பெக்ட் ப்ரைவசி. ஸோ இது ஒரு ப்ரைவேட் லேண்டாம், அதனால் வேண்டாம் அப்படின்றாங்க. சன்லைட்டுக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் இறங்கிரும் சன்லைட்டு. அதுக்குள்ளே அந்த கப்பலை எடுக்கணும்னு பார்க்குறேன், எடுக்க முடியலையே, என்ன பண்ணுறது? பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குட்டி பையன் யூடியூப்பில் போட்டால் ஓடிடுவேன்றான். சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதே கடல் ஓரத்தில் நேராக மொனை வரைக்கும் போவோம். ஏதாவது ஒரு இடம் நமக்குன்னு இருக்காதா என்ன? இது என்னது? போட் ஏறுறாங்கப்பா, ஃபெரி பாயிண்ட்டுன்னு வாங்க அது பேர். இங்கே நிறுத்துறான்னு சொல்லுது, ஆனால் இங்கே நிறுத்தினா பின்னாடி வரோம் அடிச்சு தள்ளிட்டு போயிடுவான்றதை சொல்லுது.
भैया इधर से फ़ोटो लेते ले सकते कुछ खाता हूँ भाई ஓகே ஸோ கைஸ் ஒரு சன்செட் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம சாயந்தரம் போகக்கூடிய ஷிப்பு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஷிப்பு. ஸோ இந்த ஷிப்புக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சன்செட் லொக்கேஷனில் நம்ம ட்ரோன் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தட் இஸ் டெல்ட் இன் ராயல். சன்செட் எப்படி இருக்குது எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கோவா வித்தவுட் ரெயின். जाता हूँ 80% बैठ गया चल के बाद अभी ये बोर्ड जा रहा है उसको भी हाँ लाइटिंग नहीं है किधर है उधर ऊपर रखता हूँ ऊपर रखा है ऊपर दिखाई दे रहा है बोर्ड बहुत ऊपर है उधर आदमी भी बहुत है बोर्ड दिख रहा है अगर थोड़ा ऊपर करो उसको और जाओ ऊपर करो हो गया दूसरा वीडियो